Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 467 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி வெறி கொண்டு ஏச காப்பாத்த போனால பார்த்தா குறுக்க வர்ற சப்ப நேவி ஆளுகள்லாம் நம்மால போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. லூஃபிக்கு எரிச்சலாயிரும். குறுக்க வராதீங்கன்னு சொன்னா சும்மா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு போட்டு பொலந்து கட்டுவான். இருந்தாலும் அவனுங்களும் பயங்கரமா டஃப் கொடுப்பானுங்க. ஏன்னா அவனுங்களுமே பெரிய பெரிய ஆபீசர்ஸுங்க தான். இங்க ஏசு பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஐயோ லூஃபிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு அவன் போற போக்குல எல்லாத்தையும் வாயிலேயே பொக்கு பொக்கு பொக்குன்னு 4 வச்சு அடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பான். கெக்கோ மொழி எல்லாம் பார்த்துட்டு லூஃபி எப்பவும் போல எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு இருக்கான். நம்ம எப்படியாச்சும் இந்த ஓடுற நம்மளோட கண்ட்ரோல் எடுத்து பவர்ஃபுல்லான ஆளோட ஷேடோவை உள்ள கொண்டு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம். வழக்கமா பண்றதானே. ஆனா அதுக்கு முன்னாடி லூஃபிய புடிச்சாகணும். அதனால ஜோம்பி சோல்ஜர்ஸ் வெளியே வாங்கப்பா. அத்தனை பயிலும் ஐஸ் கட்டிய பொழந்துகிட்டு மேல வருவானுங்க. அப்படின்னா அவனு என்ன அங்கேயா புதஞ்சிருந்தானுங்க. லாஜிக்கே இடிக்கிதப்பா. சரி ஜோம்பி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சிட்டான். லூஃபிக்கு அவனை பார்த்த உடனே கடுப்பாகும். ஏன்னா இவன் கூட பழைய மாதிரி ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தா அங்க ஏசுக்கு பஞ்சாயத்து ஆயிரும். உன் கூட எல்லாம் சண்டை போட முடியாதா கொய்யாலன்னு சொல்லிட்டு அவனோட ஜோம்பிஸ்ட இருந்து அப்படியே நைஸா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த ஜோம்பிஸுங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால லூஃபிய கண்டமேனி அட்டாக் பண்ணுங்க. நம்ம பயிலும் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி அதுங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். பட் என்ன பண்ணாலும் சரி அதுங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இது பேட்டில் ஃபீல்டுப்பா. இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான ஜோம்பிஸை இறக்கி விட்டாதான் சண்டை நல்லா சூப்பரா இருக்கும்னு சொல்லி எக்கச்சக்க ஜோம்பிஸை இறக்கி விடுவான். அதுங்களை அவ்வளவு சீக்கிரத்துல சாவடிக்கவும் முடியாது. உப்பு இருந்தா வேணா காலி பண்ணலாம். ஆனா அந்த ட்ரிக் எல்லாம் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் இல்லையே. இல்ல லூஃபிய புடிச்சே ஆகணும்னு சொல்லி இன்னொரு குரூப் வேகமா வந்துட்டு இருப்பாங்க. அதை அனுப்பி விட்டது கிசரு தான். எவ்வளவு நேரம் தான் அவனும் அந்த ஆபீசர்ஸ் கூட தாக்கு பிடிக்கிறான்னு பாப்போமே அப்படின்னு ஜாலியா டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். ஏசால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர அவனால வேற எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பக்கத்துல 2 பயங்கரமான பவர்ஸ் இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரத்துல அவனை விட்டுருவானுங்களா. இங்க லூஃபியும் பயங்கரமா பாஞ்சு எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். பாவம் அவனால சுத்தமா முடியல. பட் இருந்தாலுமே நின்னு சண்டை போடுவான். ஏஸ் பார்த்துட்டு ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சொன்னா கேட்க மாட்டானான்னு சொல்லி டே லூஃபி ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துவான். உடனே 50 பேருக்கும் ஷாக் ஆயிரும். மெயினா நம்ம லூஃபிக்கு. அவனுக்கு லூஃபி கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீயும் நானும் ஒன்னாதான் இந்த கடலுக்கு ஆசைப்பட்டு செயல் பண்ண வந்தோம். என் வழியில நான் போயிட்டேன், உன் வழியில நீ போயிட்டேன். எனக்கு என்னோட சொந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த பஞ்சாயத்தை பாத்துக்குவாங்க. நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காத. அதுவும் என்னைய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ மாட்டிக்காத. உனக்கே நல்லா தெரியும் நீ இந்த மாதிரி பண்றதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு. அப்படி தெரிஞ்சும் ஏன் தேவையில்லாம இங்க வந்த. ஒழுங்கா இங்க இருந்து போடான்னு கத்துவான். ஆனா லூஃபி கேட்கறதா இல்ல. அங்க இருக்க மெரைனாளுக எல்லாத்தையுமே போட்டு துவச்சுக்கிட்டே வருவான். எப்படி அவன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே தேம்பி அழுதுகிட்டே கெஞ்சி கேக்குறேன்டா, என்னோட தலைவிதி என்னோட போகட்டும், நீ இதுல வந்து மாட்டிக்காதன்னு கதறி அழ ஆரம்பிச்சிருவான். கார்ப்புக்கு புரியுது அவன் லூஃபியை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்த ட்ரை பண்றான்னு. ஆனா வேற என்ன பண்ண முடியும். அவராலையுமே வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது எல்லாமே நம்ம ஃபால்ட். தேவையில்லாம அவனையும் உள்ள இழுத்து விட்டமேன்னு. ஆனா லூஃபி என்ன சொல்லுவான்னா, நான் உன்னோட தம்பிடா, உனக்காக எங்க வேணாலும் வருவேன்பா. எல்லாம் கேட்டுட்டு ஆடி போயிருவாங்க. உடனே ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு போகும். ஏன்னா அண்ணன் தம்பிகளா 2 பேருமே அவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் சாக போறான், அவனை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் தடுக்காம இருந்தானா அவன்லாம் என்ன தம்பி நேச்சரா செத்து போயிட்டானா சரி ரைட்டு நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா போட்டு தள்ள போனான்னு தெரிஞ்சு விட முடியுமா? முடியாது. அதான் இப்ப என்னன்னா லூஃபி இருந்துகிட்டு நான் உன்னோட தம்பிடான்னு சொன்னால உடனே சுத்தி இருக்கவனு எல்லாருமே குழம்பி போயிட்டானுங்க. இவன் அவனோட தம்பினா அவனோட அப்பா கோல்டு ரோஜர் அப்படின்னா லூஃபியோட அப்பாவும் கோல்டு ரோஜரான ஷாக்கு. உன்னை இன்னொருத்தன் அட கிறுக்கு முட்டா அப்பா இல்லையா. ஏசு பிறக்கும் போதே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படா தம்பி இருப்பாங்கிற மாதிரி கேட்பான். இது ரைட்டான கேள்வி தானே. அதே நேரம் லூஃபியை தடுக்க முடியல. யாரு வந்தாலும் சரி ஏறி குதிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். இங்க இந்த லூசு பைய விடாம ஜோம்பிஸ் அனுப்பி விட்டுட்டு இருப்பானா. திடீர்னு பார்த்தா அவனுக்கு மேல கடல் தண்ணி வந்து அப்படியே அடிச்சிட்டு போகும். அவ்வளவுதான் அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. அதான் அதுகளுக்கு உப்பு ஆகாதே. யார் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு பார்த்தா ஜிம்பை. அவன் நீ போ இந்த கெக்கோ முறி அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி லூஃபிக்கு மறுபடியும் சப்போர்ட்டுக்கு அவன் வந்துட்டான். அவனை பார்த்துட்டு இந்த மெரைனாளுகெல்லாம் ஆடி போயிருவானுங்க. இவன் சியோட ஃபர்ஸ்ட் சன்னு அண்ட் முன்னாள் வார்லாடு இவனும் வந்துட்டானான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த டைம் சென்கோக்கு போன்ல கத்திட்டு இருப்பான். டேய் எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பொடி பையன் இந்த போரை கையில எடுத்துக்க பாக்குறான். அப்படி அவனை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, அடிச்சு வரட்டுங்க. என்ன ஒண்ணு ஒரு பெரிய சைஸ் ஜெயண்ட் ஒன்னு அட்டாக் பண்றதுக்கு வரும். நான் உன்னை இதோட காலி பண்ண போறேன்டான்னு சொல்லி 2 பேர்த்தையும் போட்டு கண்ட மெனிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைம் சென்கோக்கு எல்லாத்திட்டையும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுவான். என்னன்னா ஏசும் லூஃபியும் ஒன்னா வளர்ந்தவங்க. அவங்க 2 பேரும் பயாலஜிக்கலா ஒன்னா பிறந்தவங்க இல்ல. ஏசோட அப்பா கோல்டு டி ரோஜர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. லூஃபியோட அப்பா வேற யாரும் இல்ல, புரட்சியாளர் டிராகனோட பையன். அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் அதுக்கு மேல அள்ளுவிடும். தம்பி டிராகனோட பையனா இவன் அட பாவின்னு. ஏன்னா இருக்கிறதுலயே ஒஸ்ட் கிரிமினல் யாருன்னு கேட்டா அந்த டிராகன் தான். அவனோட பையன் வேற எப்படி இருப்பான். எல்லாருமே அதை கேட்டுட்டு மிரண்டு போயிருவானுங்க. எது டிராகனோட பையனா இவன்.
ஆனா போவா தான் அவன் யாரோட பையனா இருந்தா எனக்கு என்ன, நீ டெவிலோட பையனாவே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நீர்வா. இங்க தெரியாதவங்க எல்லாம் அப்படியே ஆடி போய் பாப்பாங்க. கேப்டன் ஸ்மோக்கர் இருக்கான்ல அவன் தான். ஓ அப்ப இதான் மேட்ராம்பான். என்னன்னா இவனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்தப்போ ஸ்மோக்கர் என்ன பண்ணிட்டான், லூஃபியா அலேக்கா லாக் பண்ணிட்டான். ஆனா அந்த டைம் ஸ்மோக்கரோட கழுத்துல யாரோ ஒருத்தர் கத்தி வச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த டிராகன் தான். பையனை காப்பாத்துறதுக்காக அப்பா வந்திருக்காரு. ஸ்மோக்கருக்கு இப்பதான் புரியுது அப்படின்னா லோக்டவுனுக்கு டிராகன் வந்து லூஃபியை காப்பாத்துனதுக்கு இதான் காரணமானு யோசிப்பான். இப்படி தெரியாத ஒவ்வொருத்தருக்குமே இது பெரிய ஷாக்கா தான் இருக்கும். டிவியில பாத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. எது லூஃபி டிராகனோட பையனான்னு. கபாடி ஆர்கிபெலகோல இருந்து நியூஸ் அப்படியே பிச்சுக்கும் உலகம் பூரா. சோ இப்ப அவனும் ஒரு முக்கியமான ஆளோட பையன்னு தெரிஞ்ச உடனே இனி அவனை உயிரோட விடக்கூடாது, அவனையும் கொல்லணும்னு சொல்லி நேவி ஆளுங்க பூரா கன்னு கத்தின்னு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ண வேகமா ஓடுவானுங்க. கார்ப்பு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. பல ஆண்டுகளா பொத்தி பொத்தி வச்சிருந்த சீக்ரெட் இதெல்லாம் அநியாயமா எல்லாம் வெளியில வந்துருச்சு. இனிமேட்டெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. லூஃபிய பத்தி வெளியில தெரிஞ்சாலும் ஒண்ணுதான், தெரியாட்டியும் ஒண்ணுதான். ஏன்னா அவன் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆளுக கூட வேற லெவல்ல உரண்டை எழுத்து வச்சிருக்கான். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. உடனே கார்ப்பு ரெண்டு பேர்த்தையுமே திட்டுவாரு முட்டா பள்ளிலான்னு. இப்போ அங்க லூஃபி அந்த பெரிய சைஸ் ஜெயண்ட் கிட்ட மாட்டிட்டான்ல, அவனோட அட்டாக்ல ஜம்ப் பண்ணி எல்லாம் எஸ்கேப் ஆகி விளையாண்டுட்டு இருக்க முடியாது. அதனால தேர்ட் கியர் எடுத்து கைய ஒரு ஊதி ஓங்கி சும்மா நச்சுன்னு ஒரு அடி அடிப்பான். அதுவும் எப்படி ஏசுன்னு கத்திக்கிட்டே தான் அடிப்பான். அவன் அடிக்கிறத பார்த்துட்டு பைரட்ஸ் எல்லாம் பயங்கரமா அவனுக்கு சேர பண்ணுவாங்க. அப்படி ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் லூஃபி தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுவான். ஏசு நீ என்ன சொல்லுமோ தாராளமா சொல்லிக்க, ஆனா நான் அது உன்னை சாவா இருந்தா கூட காப்பாத்துவேன் அப்படின்னு வேற லெவல்ல கத்திட்டு வருவான். ஏசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இனி இவனை மாத்த முடியாதுன்னு. அங்க ஒயிட் பியரோட பைரட்ஸுங்க எல்லாம் முடிவே பண்ணிட்டானுங்க, இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம்னு. ஆனா நாங்களும் ஏசோட ஃபேமிலி என்ன ஆனாலும் சரி ஏச காப்பாத்தாம விடவே மாட்டோம் அப்படின்ட்டு வேற லெவல்ல ஹைப் ஆவாங்க. இங்க ஒயிட் பியர்டுக்கும் லூஃபிய புடிச்சு போச்சு. அதனால அவன் முடிவே பண்ணிட்டா ரெண்டு பேர்த்தையுமே சாக விடக்கூடாதுன்னு. அதனால மேக்ரோ கிட்ட சொல்லி அவனை பத்திரமா பாத்துக்க சொல்லிடுவானா. இங்க ஏசு அட லூஃபி லூசு பயலே, உன்னை காப்பாத்த நினைச்சா நீயே காவு கொடுக்கறக்காண்டி வந்துகிட்டு இருக்கியாடா லூசு பயலேன்னு அவனை திட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.